உடற்கல்வி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நம்ம ரெகுலராக இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை 5th ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான வகுப்பு தொடங்க இருக்கு. அகாடமியை தொடர்பு கொண்டு வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் எதை மெஷர் பண்ணுது, எதை அசஸ் பண்ணுது, அல்லது எதை அளக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏரோபிக் கெப்பாசிட்டி அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ். ஏரோபிக் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஆக்சிஜனோட ஒரு லாங் டூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் ஏரோபிக் கெப்பாசிட்டி. கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது த எஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் அண்ட் ஆக்சிஜனை நம்மளுடைய ஹார்ட்டும் லங்ஸும் ப்ராப்பராக சப்ளை பண்ணுற அந்த குவாலிட்டிஸ்க்கு பேர் தான் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ். அப்போ ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட்ங்கிறது 1943 ப்ரௌக்கா அவர்னால தொடங்கப்பட்டது. ப்ரௌக்கா மற்றும் இதர ஆசிரியர்களின் முயற்சியால் தொடங்கப்பட்டதுதான் ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட். இந்த ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஏரோபிக் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணும், கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் லெவலை எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் என்டியூரன்ஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்ட். நிறைய டெஸ்ட் இருக்கு. 12 minutes கூப்பன் ரன் அண்ட் வாக் டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நிறைய என்டியூரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய நிறைய டெஸ்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா இந்த ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட். ஃபிட்னஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கான கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, கடுமையாக பண்ணிட்ட பிறகு அவங்க எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பல்ஸை வச்சு நம்ம பார்த்து அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் புவரில் இருக்கா அல்லது ஆவரேஜில் இருக்கா அல்லது எக்ஸலண்ட்டாக இருக்காங்கிறத பார்க்குறங்கிறதா இந்த டெஸ்ட்டோட சிம்பிளிஃபைடு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். ப்ரௌக்கா எட் ஆல் 1943. இதுக்கு ஒரு கதை உண்டு. 1943 அதெல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம். வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் 1914 to 1918 வரும். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் 1939 இருந்து 1945 சம்திங் 45 வரும். அப்போ இந்த சமயத்துல 1943ங்கிறது வேர்ல்டு வார் செகண்ட்ல எடுக்கப்பட்ட இந்த கொண்டு வரப்பட்ட இந்த டெஸ்ட்டை வச்சு தான் சோல்ஜர் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிப்பாய்களை இந்த ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் மூலமா எடுத்திருக்காங்க அந்த வேர்ல்டு வார் டைம்ல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில். அப்போ நல்லா பார்த்துக்குங்க. ஆத்தர் ப்ரௌக்கா எட் ஆல். அதே சமயம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1943. எந்த காலகட்டம் அப்படின்னா வேர்ல்டு வார் 2. இதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடியது ஒன்று. இது லேபார்டரி டெஸ்ட். லேபார்டரி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட். இது பிளே கிரவுண்டுக்கோ அங்கேயோ போகணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு லேபார்டரியில் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஒரு ஜிம்னாசியம் ஹாலில் எங்கோ ஒரு ஹாலில் வச்சு நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்குவோம். அப்போ சிம்பிளாக கண்டக்ட் பண்ணக்கூடிய கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னா ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட்னு சொன்னோம். இதுக்கு ரொம்ப குறைந்த அளவிலான எக்யூப்மெண்ட்ஸே போதுமானது. அங்க ஒரு ஸ்டெப் வேணும். அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் சைஸ் வேணும். அந்த பெஞ்சோட சைஸ் என்ன அப்படின்னா அது எவ்வளோ மார்க்கிங் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னா 1.85 ஸ்கொயர், 85 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கணும். இதுதான் அந்த பெஞ்சோடைய மெஷர்மெண்ட். அப்போ இது எவ்வளோ டியூரேஷன் நடக்கும் அப்படின்னா 5 நிமிடங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த 5 நிமிடம் ஒரு பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்டெப்ல அப் அப் டவுன் டவுன், அப் அப் டவுன் டவுன், மேலே ஏறி கீழே இறங்கணும்.
அப்போ ஒரு நிமிடத்திற்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தேர் ஆர் 30 ஸ்டெப்ஸ். மறந்துடக்கூடாது. இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. அதே சமயம் அவங்க அன்டில் எக்ஸாஷன் அவங்க அது பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மேலே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னா அவங்களுடைய எக்ஸாஷன் பீரியட். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இந்த எப்படி கால்குலேஷன் பண்றோம் ஃபிட்னஸ் இண்டெக்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத நாம ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஹைட், அந்த சேரோட அந்த ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடிய அளவோடைய ஹைட் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸோடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும்? 20 இன்ச்சஸ், 50.8 சென்டிமீட்டர் சொல்ல போனா 50.8 சென்டிமீட்டர்ஸ். அது மென் கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் வைக்கக்கூடிய பெஞ்சோட ஹைட். அதே இது உமன் கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னா அதை விட என்ன அப்படின்னா கம்மி தான். உமன் கேட்டகரிக்கு அந்த ஹைட்டே நம்ம வைக்கலாமான்னு கேட்டா இல்ல, அதை விட கம்மியா தான் வைப்போம். 18 இன்ச்சஸ். இதுல 16 போட்டிருக்கு, இதுல 18 இன்ச்சஸ். சரியா, 18 இன்ச்சஸ் வைப்போம். அதே சமயத்துல அவங்க எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு 24 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா போதும். அப் அப் டவுன் டவுன் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. மேலா இருந்தா 30 ஸ்டெப்ஸ், ஃபீமேலா இருந்தா அல்லது ஸ்கூல் பாய்ஸ் கேட்டகரியா இருந்தா 24 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா போதும் பெர் நிமிட்டுக்கு. அப்போ இமிடியேட்டா இந்த 30 அந்த ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்றதுக்கான அளவு எப்படின்னா இந்த 24 ஸ்டெப் 5 நிமிஷம் அல்லது எக்ஸாஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒரு சேர்ல உட்கார வச்சிருவாங்க. ஒரு சேர்ல உட்கார வச்ச பிறகு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கணும். அது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பல்ஸ் பார்க்க கூடாது. 6ல இருந்து 6.5 நிமிஷம் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸசைஸ் 5 மினிட்ஸ், அதாவது 5 நிமிடம் பண்றாங்க. இந்த 5 நிமிடம் முடித்த பிறகு ஒரு நிமிடம் அவங்களுக்கு இடைவெளி கொடுக்குறோம். அந்த ஒரு நிமிடம் இடைவெளிக்கு பிறகு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம பல்ஸை கவுண்ட் பண்ணணும். அதாவது 6ல இருந்து 6:30 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு 7ல இருந்து 7:30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பல்ஸ் பார்க்கணும். அதுக்கு பிறகு 8ல இருந்து 8:30 செகண்ட்ஸ்ல நாம பல்ஸ் பார்க்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த ஸ்டெப்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டா 5 மினிட்ஸ் 300 செகண்ட்ஸ். அது முடிச்ச பிறகு 60 செகண்ட்ஸ் வெயிட் ரெஸ்ட். 60 செகண்ட் முடிச்ச பிறகு 30 செகண்ட்ஸ் பல்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு மறுபடி 30 செகண்ட்ஸ் பல்ஸ். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் பல்ஸ். அப்போ 3 தடவை 30 செகண்ட் பல்ஸ் பார்க்கணும். அந்த டியூரேஷனோட அளவு 6ல இருந்து 6:30, 7ல இருந்து 7:30, 8ல இருந்து 8:30 மணித்துளிகள்ல நாம பல்ஸை கவுண்ட் பண்ணணும். இதோடைய ஏஜ் குரூப் யாருக்கு அப்படின்னு கேட்டா இது காலேஜ் மென்னுக்கு தான் முதல்ல கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு மாடிஃபைடு பண்ணி காலேஜ் உமன் கேட்டகரிக்கு 18 இன்ச்சஸ்ல நம்ம அந்த பெஞ்சஸோட ஹைட்டை குறைக்கிறோம். அப்புறம் மாடிஃபைடு பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை கொண்டு வந்துட்டோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து அதாவது ஹை ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தனியா 16 இன்ச்சஸ், அவங்களுக்கு தான் என்னது 16 இன்ச்சஸ். அதுக்கும் கீழே 12 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 14 இன்ச்சஸ் ஹைட்ல அந்த ஸ்டெப்போட அளவை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்வேர்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேல் கேட்டகரி. அதை மாடிஃபைடு பண்ணி காலேஜ் உமன், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் 12 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் கொண்டு வந்திருக்கோம். அந்த அளவு ஹைட்டோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. 20 இன்ச்சஸ், 18 இன்ச்சஸ், 16 இன்ச்சஸ், 14 இன்ச்சஸ். அந்த ஸ்கொயர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்கொயர் வந்து
இப்படி இருந்தானே சொல்லுவோம் ஸ்டெப்ஸ். இது 1.85 மீட்டர் ஸ்கொயருங்கிறது மேல் கேட்டகரிக்கு. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.05 மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் என்னது கொஸ்டின்ல ரொம்ப இன்டெப்தா போய் கேட்கக்கூடியது. 1.05 மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சோடைய அந்த ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடிய அந்த அளவு, அந்த சேரோடைய அளவு. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ண பிறகு இந்த எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸை மெட்ரோனோம் சொல்றோம் இல்லையா, மெட்ரோனோம் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம மெஷர் பண்றோம். இந்த மெட்ரோனோம்ங்கிறது அப் அப் டவுன் டவுன் இருக்கு இல்லையா, அப்போ மேலே ஏறும்போது 2 தடவை சத்தம் வரும், கீழே இறங்கின பிறகு 2 தடவை சத்தம் வரும். அப்போ அந்த ஹார்ட்வேர் ஸ்டெப்டர்ல நம்மளுடைய ஸ்டெப்பை மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்ரோனோம். டு கவுண்ட் த கெடன்ஸ். கெடன்ஸ் மீன்ஸ் நம்மளுடைய ஸ்டெப்பை எண்றதுக்காக வச்சுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், மேலா இருந்தா எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கணும், 30 ஸ்டெப்ஸ் வைக்கணும். ஃபீமேலா இருந்தா 24 ஸ்டெப்ஸ் வைக்கணும் இந்த பெர் நிமிட்டுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே 24 தான் பெர் நிமிஷத்துக்கு. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் டியூரேஷன் முடிஞ்சிச்சு, பல்ஸ் கவுண்டர் பார்க்குறோம். அப்போ இவருடைய ஃபிட்னஸோடைய இண்டெக்ஸ் அது எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு பிறகு அவருடைய என்ன கேட்டகரியில் அவர் வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருத்தர் ஸ்டெப்ஸ் மேலே அப் அப் டவுன் டவுன் மேலே ஏறி ஏறி இறங்குறாரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறோம், அவரை உட்கார வச்சு பல்ஸ் பார்க்குறோம். பல்ஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஒரு 7 இடங்கள்கிட்ட நம்ம பல்ஸ் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. அப்போ விரிஸ்டில் பார்க்கக்கூடியது ரேடியல் ஆர்டரி அப்படி சொல்றோம். அதே இது கழுத்துக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடியது ஹெரோடிட் ஆர்டரின்னு சொல்றோம். அந்த கழுத்துக்கிட்ட நம்ம பார்க்கறது பல்ஸ் பார்க்கலாம். அதே சமயம் நம்மளுடைய மேக்சிமம் எல்லாரும் பல்ஸ் பார்க்கக்கூடிய இடம் அது அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட்ஸ்ல உள்ளங்கை பக்கம் திருப்பி வச்சோம் அப்படின்னா அந்த ரிஸ்ட்டு ஹேண்ட்ஸும் அந்த கார்பல் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும். அதை வச்சு நம்ம கவுண்டை எண்ணலாம். அப்போ பல்ஸ் எங்க இருக்கோ அங்க நம்ம கவுண்டை எண்றோம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், எத்தனை நம்பர் ஆஃப் பீட்ஸ் இருக்கு 30 செகண்ட்ஸ் பீரியட்ல அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்போ 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்த்து மெஷர் பண்ணதை எழுதி வச்சதுக்கு பிறகு நம்ம அந்த பல்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா கூட்டி அதைப்படி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நாம கால்குலேஷன் பண்றோம். அப்போ ஏதாவது ஹெல்த்தி ரிஸ்க் இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ பெர்ஃபார்மிங் ஸ்கிரீனிங் த ஹெல்த் ரிஸ்க் அண்ட் அப்டைன் இன்ஃபார்ம்டு கன்ஸ்டன்ட். முன்னாடியே நான் ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட் நம்ம எடுக்க போறோம். அஸ் ஏ பிஹெச்டிஏ அல்லது பண்றாங்க அப்படின்னா பிஹெச்டியில் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட முன்னாடியே என்ன செய்யணும், ஸ்க்ரீன் பண்ணிடணும். அவங்களுக்கு ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அல்லது எது மாதிரி வீசிங் ட்ரபிள்ஸ் வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் முன்னாடியே சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை நாம அந்த அந்த சப்ஜெக்டை என்ன செஞ்சிடலாம், அந்த நம்ம ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல இன்வால்வ் பண்ணாமல் தவிர்த்திடலாம். ஏன்னு கேட்டால் இந்த டெஸ்ட்டை வச்சு தான் வேர்ல்டு வார் 2 நமக்கு ஜெர்மன்ல எல்லாம் சிப்பாய்கள் எடுத்திருக்காங்கிறது நான் சொன்னேன் ஹிஸ்டரியில். அப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஹைட்டு, பாடியோட வெயிட்டு, அவங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஹைட்டை நம்ம அந்த பெஞ்சோட ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணி சரியா அவங்க ஸ்டெப்ஸு ஃபுல்லாக மேலே அப் அப் அப்படின்னு மேலே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வராங்களா அப்படின்னா இந்த மெட்ரோனோங்கிறது இதுதான். இந்த இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தடவை மேலே ஏறி கீழே இறங்கி 2 தடவை வச்சாங்க அப்படின்னா 4 தடவை சத்தம் கொடுக்கும். மேலே அப் அப்புக்கு 2, கீழே டவுன் டவுனுக்கு 2, அப்போ 4 தடவை சத்தம் கொடுக்கும்.
அப்போ 30 தடவை பண்ணாங்க அப்படின்னா எத்தனை வரும்னு கேட்பாங்க. 120 தடவை வரும். பார்த்துங்க, 30 தடவை ஏறி இறங்கினா எத்தனை மெட்ரோனம்ல சவுண்ட் வரும்? அந்த மெட்ரோனம்ங்கிறது கெடன்ஸ். எத்தனை தடவை கெடன்ஸ் சவுண்ட் வரும்? 120 தடவை சவுண்ட் கொடுக்கும் அது. அதை ரொம்ப கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். அடுத்து இந்த 5 மினிட்ஸ் அப்படின்னா அது செகண்ட்ஸ்ல சொல்லும்போது 300 செகண்ட்ஸ். அப்போ இந்த எக்ஸாஷன் பீரியட் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவரால் மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல, மேலேயோ அல்லது கீழேயோ. என்னது, அவர் நிற்கிறாரு. ஒரு 15 செகண்ட்ஸ்னால அவர் ஃபர்தராக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர் ஓவர் எக்ஸாஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவரை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இம்மிடியேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், அவரை உட்கார வச்சிடணும். அந்த டைமிங் எல்லாமே கரெக்டா அந்த ரன்னிங்ல இருக்கணும். இம்மிடியேட்டா அவர் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல பாக்குற மாதிரி உட்கார வச்சுட்டு 1 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம என்ன செய்யணும், எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம பல்ஸ் எடுக்கிறோம், 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட், மறுபடியும் 30 செகண்ட்ஸ் பல்ஸ், மறுபடியும் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட், மறுபடியும் 30 செகண்ட்ஸ் பல்ஸ். அப்போ மொத்தம் 3 30 செகண்ட்ஸுக்கு நம்ம பல்ஸ் எடுத்திருப்போம். அது எடுத்த பிறகுதான் இந்த 2 வகையான ஃபார்முலா இதுல அப்ளை ஆகுது. லாங் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை ஹார்ட்வேர்ட் ஸ்டெப் டெஸ்ட்ல யூஸ் பண்றாங்க. கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இன்வால்வ் இன் தி ஹார்ட்வேர்ட் ஸ்டெப் டெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா 2 டைப்ஸ். இது சிம்பிளான கொஸ்டின். அதுக்குள்ளேயே லாங் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் சொல்லிட்டு இதுல லாங் ஃபார்ம் ஃபார்முலா என்ன, ஷார்ட் ஃபார்ம் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்க இந்த பிக்சர்ஸை பாருங்க. இப்படித்தான் என்ன செய்யணும், மேலே ஏறி அந்த காலையும் மேலே வைப்பாரு, அதுக்கப்புறம் அந்த காலை ஒரு பச்சை காலையை கீழே வந்து மறுபடியும் அந்த 2 காலையும் கீழே வைப்பாரு. இப்போ இதுதான் ஒரு ஒரு தெளிவான புரிதலுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சர்ஸை ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்து ஸ்கோரிங். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்கோரிங்கிறது எக்ஸாம்பிளா 300 செகண்ட்ஸ் வந்து அவரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் ஸ்டெப் எடுத்து வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் பிரேக் விட்ட பிறகு 1 நிமிஷத்துல இருந்து பிரேக் விட்ட பிறகு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு என்ன செய்யறோம், ஒரு கவுண்ட் பாக்குறோம் இல்லையா, அது 90 பீட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு 90 பீட்ஸ், ரெண்டாவது 30 பீட்ஸ், அதாவது மறுபடியும் 30 நிமிஷம் ரெஸ்ட், 30 செகண்ட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் 30 செகண்ட்ஸ், 2ல இருந்து 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 80 பீட்ஸ். தேர்டு செகண்ட் 30 செகண்ட்ஸ் உடைய பல்ஸ் கவுண்ட் 80 பீட்ஸ். அடுத்து மூணாவது 30 செகண்ட்ஸ் உடைய பல்ஸ் கவுண்ட் 70. மறுபடியும் பாருங்க, குழப்பிடாதீங்க. 5 நிமிஷம் பிரேக் விட்ட எக்ஸசைஸ் பண்ண பிறகு 1 நிமிஷம் இது பிரேக், 1 நிமிஷம் பிரேக், அப்போ 6 நிமிஷம் ஆச்சு. அப்போ 6 நிமிஷத்துல ஆன பிறகு 6ல இருந்து 6:30 வரைக்கும் ஒரு பல்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 6:30ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரேக். அதுக்கு பிறகு 7 நிமிஷத்துல இருந்து 7:30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பல்ஸ் பார்க்குறோம். 7:30 செகண்ட்ஸ்ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரேக். அதுக்கு பிறகு 8 நிமிஷத்துல இருந்து 8:30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பல்ஸ். மொத்தம் 3 பல்ஸ். 3 பல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பல்ஸ் 30 செகண்ட்ஸோட பல்ஸ் 9 பீட்ஸ். ஏன்னு கேட்டா அது அதிகமா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், அப்பதானே முடிஞ்சிருக்கு அதனால. ரெண்டாவது பல்ஸ் 80 பீட்ஸ், மூணாவது பல்ஸ் 70 பீட்ஸ். இது மூணையும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும், கூட்டி வச்சுக்கணும். அப்போ மூணையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ, 90 + 80 70. இது மூணையும் கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 80 170 170 70 தான் 240. அப்போ ஃபார்முலா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் இன்ட்டு 100 இன்ட்டு டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் டிவைடட் பை 240 இன்ட்டு 2 அப்படின்னு வச்சு நம்ம அதை கால்குலேஷன் பண்ணோம்னா வர்ற பல்ஸ் கவுண்ட் எவ்வளவோ இதுதான் பல்ஸ் கவுண்ட். இதை வச்சு நான் அவருடைய ரேஞ்ச் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இன் 30 செகண்ட்ஸ் பீரியட் அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், அவருடைய ஃபிட்னஸ் லெவலை மெஷர் பண்றோம். அப்போ நீங்க இந்த ஷார்ட் ஃபார்ம் லாங் ஃபார்ம் உள்ள ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நிறைய எக்ஸாம்ல, அது நெட் எக்ஸாமா இருக்கலாம், செட் எக்ஸாமா இருக்கலாம், நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா அப்படின்னா இந்த லாங் ஃபார்ம் ஃபார்முலா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஆனா இந்த ஷார்ட் ஃபார்ம் ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஷார்ட் ஃபார்ம் ஃபார்முலாவை ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்றாங்க. அதனால இதை நம்ம பார்த்துக்குங்க. 100 into test in duration in seconds. அப்போ 100 into test duration secondsங்கிறது 300 செகண்ட்ஸ் 100. அப்போ 100 100 into 300 கீழே 2 into sum of pulse count. இதை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 30 அதை கால்குலேஷன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பல்ஸ் கவுண்ட் வருதுன்னு பாருங்க. 54க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது புவர். அதே இது 54லிருந்து 67 தான் பல்ஸ் கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா அது லோ ஆவரேஜ். 68லிருந்து 82 வந்துச்சு அப்படின்னா அது ஹை ஆவரேஜ். 83 96 இருந்துச்சுன்னா குட்டு. 96க்கு மேல அவங்களுடைய பல்ஸ் கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப மறக்கக்கூடாது. இந்த டேபிள்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கால்குலேஷன் பண்றது எப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். 100 இன்ட்டு 300 பெருக்கணும், வகுத்தல் எவ்வளோ பல்ஸோ அதை கூட்டிட்டு அதை 2ஆல நாம பெருக்கணும். அப்படின்னா இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 62.5 வந்திருக்கு இந்த லாங் ஃபார்ம் ஃபார்முலால. 62.5 அப்படின்னா இது என்ன கேட்டகரியில் வருது? ஆவரேஜ் கேட்டகரியில் வருதா இல்ல லோ ஆவரேஜ் கேட்டகரி வருதா அப்படின்னு பாருங்க. 62ங்கிறது எதுல அடங்குது? லோ ஆவரேஜ் கேட்டகரியில் அடங்குது. இப்போ லோ ஆவரேஜ் அவருடைய ஃபிட்னஸ் லெவல் எவ்வளோ? லோ ஆவரேஜ்ல இருக்காரு. அவரு இன்னும் ஃபிட்னஸை டெவலப் பண்ணணும். இப்போ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹார்ட்வேர்ட் ஸ்டெப் டெஸ்ட்? ஹார்ட்வேர்ட் ஸ்டெப்டோட அடிப்படை நோக்கம் என்ன, எதனால கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹார்ட்வேர்ட் ஸ்டெப் டெஸ்டோட அடிப்படை நோக்கம் என்ன? சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க, படிச்சு பாருங்க கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸை வச்சுட்டு இதுக்கு எக்ஸாக்டா என்ன ஆன்சர் வருங்கிறத சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க பார்ப்போம். அப்போ மேக்ஸிமம் மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்காக கொண்டு வந்துச்சா, இல்ல ஏரோபிக் கெப்பாசிட்டி அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸை அசஸ் பண்ணுதா, இல்ல பேலன்ஸ் அண்ட் எஜிலிட்டியை மெஷர் பண்றதுக்கு வருதா, அல்லது பவர் அண்ட் ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு கொண்டு வந்துச்சான்னு கேட்டா நீங்க நம்ம கிளாஸை நம்ம பார்த்தோம்னாலே சொல்லியிருந்திருப்பீங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி சொன்ன பிங்கிற ஆப்ஷனை சாட் பாக்ஸில் போட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சப் மேக்ஸிமல் கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பர்சனோட ஏரோபிக் ஃபிட்னஸை மெஷர் பண்ணுறதுக்காக அவருடைய ரெக்கவரி ரேட்டை வச்சு அவருடைய கடுமையான எக்ஸசைஸ்க்கு பிறகு எவ்வளவு சீக்கிரம் அவர் குயிக்காக ரெக்கவரி ஆகிறாங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட். அடுத்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? இப்போ ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் மேல் பார்ட்டிசிபென்ட்ஸா ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸா இல்ல பிலோ 20 இயர்ஸா இல்ல ஹை ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த கேட்டகரிக்கு தந்தாப்புல இந்த அளவு இருக்கு. இவங்க கேட்டிருக்கக்கூடியது மேல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நேரம் நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. எவ்வளோ? வெரி குட். 20 இன்ச்சஸ். 20 இன்ச்சஸ் அப்படின்னா அது சென்டிமீட்டர்லேயும் நமக்கு தெரியணும். 50.8 சென்டிமீட்டர். அப்போ ஒரு இன்ச்சஸ் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். நம்ம அதை கால்குலேஷன் பண்ணி இன்ச்சஸ், ஃபீட்டு, யார்ட்ஸு இதோடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ்ல யார்ட்ஸ்ல கேட்பாங்க. நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் ஆன்சர்ல யார்ட்ஸ்ல கேட்டாலோ அல்லது ஃபீட்ல கேட்டாலோ நம்மளால ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது. அதனால நமக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர்ஸ், யார்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட் 30 ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க 5 நிமிடங்களுக்கு. அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெடன்ஸ் மெட்ரோனம்ங்கிற கெடன்ஸ்ல கேட்குறாங்களா அல்லது ஸ்டெப்பை கேட்குறாங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும்.
இதுல நீங்க அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷத்துக்கு 30 ஸ்டெப்பு, 5 நிமிஷத்துக்கு 5 × 30 53 15. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 150 ஸ்டெப்ஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், ஒரு அப் அப் டவுன் டவுன். அப்போ மெட்ரோனம்ங்கிறதுல அந்த கெடன்ஸுங்கிறது நம்மளுடைய ஸ்டெப்பை மெஷர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த கெடன்ஸோடைய கவுண்ட்ஸ் 4 வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு. அப்போ முன்னாங்க 12 120 மெட்ரோனம் பீட்ஸ் வந்து சத்தம் கேட்டுனா 30 ஸ்டெப்பு ஏறியிருக்காருங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ 5 நிமிடம் 30 டைம்ஸ் ஏறியிருக்காரு அப்படின்னா 5 × 30 150 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே இது ஃபீமேல் கேட்டகரியா இருந்தா எவ்வளவு வரும்னு கேளுங்க. அப்படியே பாருங்க, 5 × 24 அதை கால்குலேஷன் பண்ணணும். 5 × 24 ஒரு நிமிஷத்துக்கு 24 அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு எவ்வளோ 48, 3 நிமிஷத்துக்கு அதே மாதிரி 4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா 102, 5 20, 5 10, 120 ஸ்டெப்ஸ். அப்போ அதை கால்குலேஷன் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அது ஃபீமேல் கேட்குறாங்களா மேல் கேட்குறாங்களா நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 4th கொஸ்டின்ஸ். இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. நம்ம நடத்துல இருந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் எந்த எக்ஸாமா தான் கேட்குறாங்க. அப்போ ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸோட பல்ஸை எப்போது கவுண்ட் பண்ணுவாங்க ரெக்கவரி பேஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் வந்து நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், 5 நிமிடம் ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். அதுக்கு பிறகு 1 நிமிஷம் பிரேக்கு, அதுக்கு பிறகு 30 செகண்ட்ஸ் பல்ஸ் பார்க்கணும். அடுத்த 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் பார்க்கக்கூடாது. அடுத்த 30 செகண்ட்ஸ் பல்ஸ் பார்க்கணும். அடுத்த 30 செகண்ட்ஸ் பார்க்கக்கூடாது. அடுத்த 30 செகண்ட்ஸ் பார்க்கணும். அப்போ அதை தான் நான் இப்போ கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அந்த நிமிஷங்களை சொல்லணும் அப்படின்னா 6 to 6:30, 7 to 7:30, 8 to 8:30ல நம்ம என்ன செய்யணும், கவுண்ட்ஸை பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் சி 30 செகண்ட் இன்டர்வல், 1 நிமிஷம் விட்டு 30 செகண்ட்ஸ் பார்க்குறோம், அப்புறம் 2 நிமிஷம் விட்டு 30 செகண்ட்ஸ் பார்க்குறோம், அப்புறம் 3 நிமிஷம் விட்டு 30 செகண்ட்ஸ் பார்க்குறோம். இவ்வளோதான் நம்ம அந்த பல்ஸை பார்க்கக்கூடிய டியூரேஷனோட அளவு. அப்போ நீங்க மறுபடியும் நல்லா பார்த்துக்குங்க. இதுல நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ 1 to 1.5, 2 to 2.5, 3 to 3.5ல போஸ்ட் எக்ஸசைஸா ப்ரீ எக்ஸசைஸா சொல்லி குழப்பிட்டுருவாங்க. எக்ஸசைஸ் முடிந்த பிறகுதான் பார்க்குறோம், எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்கல. அதுல 2 வகையான ஃபார்முலா இருக்கு, லாங் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம். லாங் ஃபார்ம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, 100 into டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் டிவைடட் பை 2 into sum of pulse count அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 2 into 3 30 செகண்ட்ஸோட பல்ஸ் கவுண்ட் கூட்டணும் அப்படின்னா அது லாங் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்ம்ங்கிறது 100 into 100 into 300 by 5 into ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் கவுண்ட்ஸை மட்டும் பார்க்கணும். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சு சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 into பல்ஸ் கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் கவுண்ட்ஸ் மட்டும் தான் ஷார்ட் ஃபார்ம்ல போடணும். லாங் ஃபார்ம்ல 3 கவுண்ட்ஸையுமே 3 30 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய பல்ஸ் கவுண்டையுமே சேர்க்கணும். நான் ஒண்ணுக்கு பல தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடும், நல்லா புரிதலோட போய் எக்ஸாம்ல எழுதணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். உங்களை நம்புங்க, உங்களால முடியுங்கிறத மனசு வைங்க. டெய்லி படிக்கிறதுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உடற்கல்விக்கு ஒரு மிகப்பெரிய வரம் இந்த 1300 போஸ்டிங். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைய இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். நன்றி.